ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்கிறாராம், தம்முடைய பிள்ளைகளை நடத்தி கொண்டு போவார். அப்போ வேதம் முழுவதும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, லேவியராகமம் 11:45 சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையினாலே நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன போல பரிசுத்தமாயிருங்க. அப்போ பரிசுத்தமாக்குதலுக்கான எல்லா காரியங்களிலும் தேவ பிள்ளைகள் தங்களை என்ன செய்யணுமா, ஒப்பு கொடுத்தாக வேண்டும். ஒரு பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறது போல, ஒரு அக்கினிக்குள்ளாய் கடந்து போகிறது போல எல்லாவற்றையும் சகித்து, ஏன்னா ஒரே ஒரு காரியம்தான், தேவன் அடைத்திருக்கிறார், அந்த மகா உன்னதமான ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள கடந்து போக வேண்டும் அவன் சொல்லுகிறான். அப்போ அந்த ஜனங்கள் என்ன செய்தார்களாம், யாக்கோபு சொன்ன வார்த்தரத்தில் அவர்கள் அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் கொடுக்கிறார்கள். அந்நிய தெய்வங்கள் காதுகளில் போட்டிருந்தது எல்லாத்தையும் போட்டு என்ன செய்தார்களாம், கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து விட்டு போகிறார்கள். மூன்றாவது அவன் சொல்லுகிற போது சொல்லுகிறான், உங்கள் வஸ்திரத்தை மாற்றுங்கள். வஸ்திரத்தை என்ன செய்யுங்க, ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரசங்கி 9:8 பிரசங்கி சொல்லும்போது சொல்லுவாரு, உங்க வஸ்திரம் எப்போதும் வெண்மையா இருக்கணும். அதுக்காக ஒயிட் அண்ட் ஒயிட்டே உடுத்தணும்னு இல்லை. சில ஆட்கள் சொல்லுவாங்க, இல்லை இப்படி போட்டிருக்காதனால என்ன செய்யணும், ஒயிட் அண்ட் ஒயிட்டே இல்லை, உங்கள் வஸ்திரம் வெண்மையா இருக்கணும். அதனால தான் உலகம் சொல்லுது, கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூடானாலும் குளி. இவனை சுத்தம் பண்ணுறதுக்கே பெரிய பாடம். சுத்தமாறு தினம் இவனை குளிடா, ட்ரெஸ்ஸை மாத்திரான்னு சொல்லவே பெரிய பிரச்சனை. ஒத்த ஜீன்ஸ் பேண்ட்டை வச்சுன்னு 3 மாதம் நாரும். ஆனாலும் என்ன செய்வோம், சார் இதெல்லாம் மாற்று, தயவு செஞ்சு என்ன செஞ்சு வீட்டில் அம்மா மாதிரிலாம் அப்படிதான் சொல்லுமா, மாத்துறா இதெல்லாம் என்ன செய், எத்தனை நாளைக்குடா ஒரே துணியை இப்படி போட்டுன்னு போவேன். ஆண்டவரை சொல்ல இதெல்லாம் கொஞ்சம் என்ன செய்ய, ஏன்னா இதை வச்சுக்கிட்டே நீ போக முடியாது. ஏன்னா பேதுரு சொல்லுகிறான், நீங்க உடுத்துகிறதிலும் அலங்கரித்து கொள்ளுகிறதிலும் தேவ பிள்ளைகள் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளணுமா. அப்ப எல்லாவற்றிலும் இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், சகரியா மூலமாய் பேசுகிற போது யோசுவா மேல இருக்கிற இந்த அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போடுங்கள். அதை எடுத்துட்டு ஏசாயா 61:10 சொல்லுகிறது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர்களுக்கு உடுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அந்த பழைய வஸ்திரம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அவைகள் பிரயோஜனமற்ற ஒரு வஸ்திரங்கள். தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு புது வஸ்திரம். அந்த வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம், ஒரு மீட்பின் வஸ்திரம். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். ஒரு காலம் இருந்தது, அது சிறையிருப்பின் வஸ்திரம். ஆதியாகமம் 41:14 சொல்லுகிறது, யோசேப்பினுடைய வாழ்விலே ஒரு சிறையிருப்பின் வஸ்திரம் இருந்தது. ஜெயிலெல்லாம் கொடுத்துருப்பான் பாருங்க, அப்படியே பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டமாக இருக்கும். இப்போல்லாம் கலராக வச்சுட்டாங்க. ஒவ்வொரு கிரைமுக்கு ஏற்ற மாதிரி கலர் வச்சுட்டாங்க. அந்த கிரைமுக்கு ஏற்ற மாதிரி கலர் பனியன் சட்டெல்லாம் கொடுத்துட்டான். சிறைச்சாலை வஸ்திரங்கள். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். அடிமைத்தனத்தின் வஸ்திரங்கள். தேவன் மகிமைப்படணும். நாம் என்ன இல்லை, அடிமைகள் அல்ல, ஆண்டவர் மீட்டு கொண்டோம். இங்கே யோசேப்பினுடைய வாழ்விலே அந்த சிறையிருப்பின் வஸ்திரம் இருக்கிறது. ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் அவனோடு கூட இடைப்படுகிற போது முதல் வேலையை என்னதான் செய்தார்களா பாருங்க. பார்வோன்கிட்ட போகும்போது எப்படி போக முடியுமா, சும்மா இந்த சிறையிருப்பின் வஸ்திரம்லாம் ராஜ அரண்மனைக்கு உன்னை கொண்டு போகாது. சிறையிருப்பின் வஸ்திரத்தோடு கூட நீங்க ராஜாவின் அரண்மனைக்குள்ளாய் போக முடியாது. ராஜாவின் அரண்மனைக்குள்ள போகணும்னு சொன்னா ராஜாவை சந்திக்கிறதுக்கான ஒரு வஸ்திரம். தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, இந்த வஸ்திரங்கள் மாற்றப்படணும். 42வது வசனம் சொல்லுகிறது, ராஜரீக வஸ்திரமாகிய மெல்லிய வஸ்திரம் என்ன செய்யப்பட்டதா, அந்த சிறையிருப்பின் வஸ்திரம் மாறுகிறது. ராஜாவை சந்திக்கிற ஒரு வஸ்திரம் மாறுகிறது. இப்ப என்னன்னு சொன்னா, ஒரு அதிகாரத்தின் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. யோசேப்பினுடைய வாழ்விலே ஒரு அதிகாரம் வருகிறது. கர்த்தருக்கு மகிமையான மாற்றம் வருகிறது. ஒரு மெல்லிய வஸ்திரம் தரப்படுகிறது. பாருங்க, அதிகாரம், ஆளுகை எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்னன்னு சொன்னா, மேல இருக்கிற பழைய வஸ்திரத்தை ஒன்றன் பின் ஒன்றாக யோசேப்பின் வாழ்வில் என்ன செய்யப்பட்டதா, வஸ்திரங்கள் மாறுகிறது. நீங்க 45வது வசனத்துல வாசிங்கன்னா, மணவாளனின் வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுக்கு மகிமையான கல்யாண மாப்பிள்ளை ஆயிட்டார். கல்யாண
நம்ம எல்லாம் சாதாரண ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது. மாப்பிள்ளைக்குன்னு என்ன இருக்குதா, ஒரு ட்ரெஸ்ஸு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் யோசேப்பை உடுத்தி அழகு பார்த்தாருன்னு சொன்னா, தேவனை சார்ந்து வாழுகிற போது ஒவ்வொரு நாள் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார்.